முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் பானையை தூக்கி வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பொங்கல் எப்படி வச்சோன்னு பார்க்கலாம். முதல் நாளே நான் பொங்கல் பானையெல்லாம் நல்லா விளக்கி சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். இந்த மஞ்சள் எங்கள் நாத்தனார் வீட்டில் விளைஞ்சது. நல்லா மஞ்சள் விளைஞ்சி நாங்கள் பொங்கல் சீர் கொடுக்கும்போது எங்களுக்கு இதை கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் இந்த வருஷம் நான் பொங்கல் பானையில் கட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா நிறைய மஞ்சள் கிழங்கு இருந்துச்சு. இப்போ பசங்க எல்லாம் அவங்க கையில் நான் காய்கறியெல்லாம் கொடுத்து வாங்கிக்கிட்டேன். குழந்தைங்க நிறைஞ்சிருக்க வீடே ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். என்னோடய பேரம்பேத்திங்களோட கோலாகலமாக இந்த பொங்கலை வச்சோம் நாங்கள். அவங்க ஒரே ஹாப்பி. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா பட்டு வேட்டி சட்டை பாவாடை சட்டையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க குட்டீஸ்லாம். எல்லா காயும் போட்டு சாம்பார் ஸ்பெஷல் குழம்பு. 7 வகையான காய் எடுத்து வச்சுருக்கு. கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் பரங்கிக்காய், மொச்சக்காய் தான் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக பட்டாணி கிடச்சிது. அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், கொஞ்சமாக புடிக்கரணை இருந்துச்சு, அதையும் சேர்த்தாச்சு. சொன்ன என்னோட பையன் பாருங்க. பால் நல்லா பொங்கும்போது சங்கு ஊதுவோம், கொண்டு போய் அங்கே வச்சுக்குவோம். மாயிலை, தோரணம், கரும்பு எல்லாமே காலையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அழகாக வாசலில் கட்டி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. கரும்பு எடுத்துகிட்டு போய் நம்ம பொங்க வைக்கிற இடத்துல அடுப்படிக்கிட்ட கொண்டு போய் வச்சாச்சு. 2 பொங்கல் பானையிலும் நல்லா பால் பொங்கி வழிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ எல்லோரும் அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே போட்டோம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பால் பொங்கி சூப்பராக பொங்கல் வச்சாச்சு. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல சிறப்புமாக, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக, மன மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும். நல்ல கொலையே வெந்துருச்சு. இப்போ முந்திரி திராட்சை மட்டும் தாளித்து ஊற்றிடலாம். நெய் ஊற்றிக்கலாம். உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
சூப்பராக இருக்கும் எல்லா காயும் போட்டு வைக்கிறது. எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். எங்கள் மாமியாருக்கு புடவை வச்சு கொடுத்தோம். அப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். எல்லாருக்கும் திருநீர் பூசி விட்டாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பூசி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.